அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 21. அன்றைய தினத்திற்குரிய நடப்பு நிகழ்வுகளை இன்று டிஎன்பிஎஸ்ல என்னென்ன சிலபஸ் மாத்திருக்காங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு நிகழ்வுகளை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நீங்களும் சிறப்பான முறையில் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்விகளுக்கும் தினமொரு திட்டத்தையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, ஈஸியா நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் டிசம்பர் 21 நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்துல நம்ம பார்க்க போறது முதல்வர் மருந்தகங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் வந்திருக்குது, இருந்தாலும் நம்ம அதை தினம் ஒரு திட்டத்துல நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? தினம் ஒரு திட்டத்துல முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் ஆகஸ்ட் 15, 2024, அதாவது 24ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின உரையில தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் முதல்வர் மருந்தகங்கள். சரியா பாருங்க, சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் உருவாக்கப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சரியா? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனையாவது நம்ம சட்டப்பேரவை முதல்வர்? 16வது. சரியா? 16வது சட்டப்பேரவை முதல்வர் தான் நம்முடைய மு க ஸ்டாலின். அவர் தான் இந்த முதல்வர் மருந்தகங்கள் திட்டத்தை சுதந்திர தினத்தன்று நடப்பாண்டில் அறிவித்திருக்கிறாங்க. ஓகேவா? என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? இந்த மருந்தகம் பார்மசி உருவாக்கப்பட்ட நோக்கம் மூலப்பெயர், இந்த ஜெனரிக் மருந்துகள் சொல்லுவாங்கல்ல, இந்த மூலப்பெயர் மருந்துகளையும் பிற மருந்துகளையும், இந்த பிற மருந்துகள் அப்படிங்கிறது ஆயுர்வேதா, சித்தா, அந்த மாதிரி மருந்துகளையும் சரிங்களா குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யுது. சரியா? பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கிறதுல பெரும்பான்மையான பணத்தை எங்க தான் போடுறோம்? ஹாஸ்பிட்டல் தான் போடுற மாதிரி இருக்கு. சரியா? அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை சரியா தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்ய போறாங்க. அதற்காக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கு பேர் தான் முதல்வர் மருந்தகங்கள். மறக்காதீங்க. சரிங்களா? இப்போ அதற்கான இந்த பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்குது. இது எப்போது முதல் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025, அதாவது இன்னும் ஒரு மாசத்துல முதல்வர் மருந்தகங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்றைய தினத்திற்கான தினம் ஒரு திட்டம். அப்போ தினம் ஒரு திட்டத்துல முதல்வர் மருந்துகள் பார்த்திருக்கிறோம். ஆகஸ்ட் 15, 2024 சுதந்திர தின உரையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாங்க. அதோட முக்கியமான நோக்கம் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சரியா ஜனவரி 2025 முதல் மருந்துகளை விநியோகம் செய்ய வேண்டும். அடுத்து போலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக், ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரம், எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு 20 கேள்விகள் டிஎன்பிஎஸ்ல கேட்க போறாங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன். அந்த வகையில பொருளாதாரம் தொடர்பான செய்திகள் பார்த்தீங்கன்னா 2 செய்திகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நமக்கு. ஒன்னு தேசிய லெவல்ல, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல. சரி, அதுல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அளவுல ஒரு பொருளாதார செய்தி. மின் உற்பத்தியில் தமிழ்நாடு ரீசெண்டா என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தி, சரி விண்மில் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, காற்றாலை மின் உற்பத்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. இந்த 86ல முக்கியமான ஒரு கொள்கை. சரியா? இது தேசிய அளவுல வெளியிடப்பட்டது மத்திய அரசுனால. என்ன கொள்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம வகுப்புல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 1986 சொல்லு பார்க்கலாம். 1968, 1986, அடுத்து 2020. இந்த 3 ஆண்டுகளும் எதனுடன் தொடர்புடையது? தேசிய கல்விக் கொள்கை. மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 3 முறை புதிதாக தேசிய கல்விக் கொள்கை 3 முறை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட நாள் 1968. இந்த 68 அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா 86 இருக்கும். 1986ல 2வது தேசிய கல்விக் கொள்கை மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. கடைசியாக மத்திய அரசு வெளியிட்ட புதிய கல்விக் கொள்கை 2020 ஜூலை மாதம், எப்போ? ஜூலை 29 வெளியிடப்பட்டது. சரியா? ஜூலை 29 என்ன தினம் மக்களே சொல்லுங்க? ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, ஜூலை 29. அன்றைய தினத்தன்று தான் 3வது புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டாங்க. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நமக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல பயங்கரமான நாட்களை என்ன சொல்லுவோம் பொதுவா? படிப்புல பெரிய புலிப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல, படிப்புல புலி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினத்தன்று மத்திய அரசானது 3வது புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. அதே வருஷத்துல 1986 தான் தமிழ்நாட்டுல காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? தற்போது காற்றாலை மின் உற்பத்தி நிறுவு திறனில், சரி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நிறுவு திறனில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சரியா? அப்ப யார் முதலிடம்?
சரியா? யார் முதலிடம் பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத் தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தி நிறுவுதிறனில் முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம். அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். சரியா? அதே மாதிரி சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம். சூரிய மின் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு, சோலார் பவர்ல. ஓகேவா? கவனமா இருங்க. இந்த இடத்துல இன்னொரு சர்வதேச லெவல்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஏ, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. சூரியனோட நம்ம அந்த ஒளியை கொண்டு யாரு அதிக அளவு மின் உற்பத்தி பண்றாங்க, ஓகேவா, அந்த மாதிரி நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்புக்கு தான் பேரு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். 2015ஆம் ஆண்டு, சரியா, 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற, பிரான்ஸோட தலைநகரம் பாரிஸ் நகரில் நடைபெற்ற அந்த பருவநிலை மாநாட்டின் போது பிரான்ஸ் நாட்டின் அதிபர், தற்போதைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் மற்றும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 பேரோட முயற்சியில் உருவாக்கப்பட்டதான் இந்த ஐஎஸ்ஏ. சரியா? எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க? 2015. ஓகேவா? ஆனா இந்த ஐஎஸ்ஏட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஹரியானா மாநிலம் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரியா? குருகிராம் ஹரியானாவில் தான் என்னோட தலைமையிடம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான தனியே தமிழ்நாடு பசுமை உற்பத்தி நிறுவனத்தையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னதுமா? சூரிய சக்தி, நீர்மின் சக்தி, காற்றாலை, இதன் மூலமாக கிடைக்கிற எல்லா மின்சக்தியும் என்ன சொல்லுவாங்க? மின் உற்பத்திக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்லுவாங்க. சரியா? 2030ஆம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அளவை 50% உயர்த்த தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்மளுடைய மத்திய அரசோட இலக்கு பார்த்தீங்கன்னா 43%. சரியா? பாத்துக்கோங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியான அளவு பார்த்தீங்கன்னா 50% இப்ப இருக்கிறத விட 50% உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட இலக்கு. ஆனா மத்திய அரசோட இலக்கு எவ்வளவுமா இருக்குது? 43%. அதே மாதிரி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலம் எத்தனை ஜிகாவாட் மின் உற்பத்தியை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 ஜிகாவாட். எத்தனை ஜிகாவாட்மா? 500 ஜிகாவாட் மத்திய அரசோட இலக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. ஓவராலா பார்க்கும்போது புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். அப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மின் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல காற்றாலை அப்படிங்கிறது 1986ல தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி காற்றாலையின் மூலமாக கிடைக்கிற மின் உற்பத்தியில இந்தியாவிலேயே குஜராத்துக்கு பிறகு தமிழ்நாடு 2வது இடம். சூரிய மின் உற்பத்தியில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 3ஆம் இடத்துல இருக்கு. அதாவது வெண்கல பதக்கத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஓகேவா? டீசெண்டா. அதே மாதிரி 2030ஆம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அளவை 50% உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல மத்திய அரசோட இலக்கு 43% உயர்த்துவது. ஓகேவா? அதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், மத்திய அரசானது 2030ஆம் ஆண்டுக்குள்ள அந்த ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்களா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலம் 500 ஜிகாவாட்டை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம். சரிங்களா? இதெல்லாம் அடைவதற்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சரியா? அதற்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. சரியா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். சரியா? இதுக்கு முன்னாடி 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு. அந்த 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கிறது யாருடைய தலைமையில நடந்தது? எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பவர் மத்திய நிதியமைச்சர். அந்த வகையில தற்போது ஜிஎஸ்டி கவுன்சில் சபைக்கு தலைவராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன், தற்போதைய நிதியமைச்சர். ஓகேவா? சரி, பாருங்க. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் தொடங்கி இருக்கு. சரியா? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் தொடங்கியுள்ளது. தலைவராக இருப்பவர் நிதியமைச்சர். அந்த வகையில தற்போதைய தலைவர் யாரு? நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பாக பீகார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதாவது 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தின் போது ஒரு முக்கியமான ஒரு கமிட்டியை உருவாக்குனாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில். அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்ராட் சௌத்ரி என்பவர். அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்ராட் சௌத்ரி பீகார் மாநிலத்தின் தற்போதைய துணை முதல்வராக இருக்கிறாங்க. அது எதற்காக இந்த கமிட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியா, ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருந்தது. இதை குறைக்கலாமா இல்ல அப்படியே விட்டுலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பதற்காக இந்த சாம்ராட் சௌத்ரி அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அந்த கமிட்டி விதித்த அந்த சில நடைமுறைகள், ஓகேவா, பரிந்துரைகளை இந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சில கூடி இன்னைக்கு பேச போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க.
பார்க்கலாம் இனிமே என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜெய்சால்மர், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் தொடங்கியுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவராக இருப்பது யாரு? மத்திய நிதி அமைச்சர். ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி ஃபுல் டேட்ல இன்னொரு வகுப்புல ஃபுல்லா பார்ப்போம். சரியா? இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதற்காக ஆயுள் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொடர்பாக ஆராய சாம்ராட் சௌத்ரி குழு அமைக்கப்பட்டது. அவங்களோட பரிந்துரைகளை என்ன செய்யலாம் அதை வந்து விவாதம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. சரியா? பேரறிவு சிலை. இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், சரியா, அறிவின் சிலை, ஒற்றுமையின் சிலை, சமூக நீதி சிலை அப்படின்னு சொல்லி நிறைய சிலைகள் வந்து ரீசனா திறந்திருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லா. பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் தொடர்பாக இன்னொரு வகுப்புல நம்ம ஃபுல் டீட்டெயிலா என்ன சிலை எந்த தலைவருக்கு எங்கு உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத இன்னொரு வகுப்புல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது பேரறிவு சிலை. இந்த வார்த்தையை மறக்காதீங்க, அனிமே ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஜனவரி 1, 2000 அன்று, சரியா, ஜனவரி 1, 2000 கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இது இந்த கடந்த வகுப்புல நம்ம ஃபுல் டேட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நேற்றைய தினத்துல அந்த திருவள்ளுவர் சிலையுடைய மொத்த உயரம் 133 அடி. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் ஒரு திருக்குறள் தேர்வு செய்யப்பட்டு 133 திருக்குறள் வந்து அதுல அந்த சிலையில பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா? அந்த சிலையோட மொத்த உயரமே பார்த்தீங்கன்னா மொத்த உயரம் 133 அடி உயரம் கொண்டது. அவருடைய தலைமை சிற்பியின் பெயர் கணபதி. நம்ம இது எல்லாமே நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்றைய தினத்துல வந்த செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் சரியா வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற நம்ம பார்த்திருந்தோம். அதை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ஏன்னா திருக்குறள் 1330 திருக்குறள் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்சு அதன்படி நம்ம இருந்தா நம்முடைய அறிவு பேரறிவா மாறும். ஓகேவா? அந்த சிலைக்கு பேர் தான் பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? ஜனவரி 1, 2000 கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அது 25 ஆண்டுகள் இப்போ வந்து நமக்கு நிறைவடை போகுது. அதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த போறாங்க இந்த மந்த் எண்ட்ல, டிசம்பர் எண்ட்ல. ஓகேவா? அதை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலையை எதாக கொண்டாடும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முதல்வர்? பேரறிவு சிலை. சரியா? கவனமா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தி. சரியா? தேசிய லெவலில் ஒரு செய்தி. ஒரு நபர் வந்து ரீசெண்டா காலமா இருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் சௌதாலா. சரி, ஓம் பிரகாஷ் சௌதாலா ஒரு புகழ்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் முதல்வர். எத்தனை முறை முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முறை முதல்வர். சரி, ஹரியானாவில் 5 முறை முதல்வராக இருந்தவர் ஓம் பிரகாஷ் சௌதாலா சமீபத்தில் காலமாயிருக்கிறாங்க. இவர் வந்து எந்த கட்சியின் தலைவராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய லோக்தளம், இந்திய தேசிய லோக்தளம்ங்கிற கட்சியோட தலைவராக இருந்தவர். ஓகேவா? ஹரியானாவில் தற்போது முதல்வராக இருப்பவர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நயப் சிங் சைனி. சரியா? நயப் சிங் சைனி முதல்வராக இருக்கிறாங்க. தற்போது அங்க ஆளுநராக இருப்பவர் பண்டாரு தத்தாத்ரேயா. சரி, ஹரியானாவில் முதல்வர் நயப் சிங் சைனி. அதே மாதிரி அங்க கவர்னராக இருப்பது, ஆளுநராக இருப்பது பண்டாரு தத்தாத்ரேயா. அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஓம் பிரகாஷ் ரீசெண்டா காலமா இருக்கிறாரு. 5 முறை முதல்வராக இருந்தவர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி தொடர்பான ஒரு செய்தி. அதாவது அது வந்து கல்விங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். சென்னை ஐஐடி. சரியா? சென்னை ஐஐடி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷமா சொல்லுங்க? சென்னை ஐஐடி உருவாக்கப்பட்டது சென்னை ஐஐடி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1959. சரியா? இது தொடர்பாக ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே கேட்டாங்க. 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய 60வது ஆண்டு அந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. சரி, தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. அது அப்படியே எக்ஸாம்ல கேட்டு வச்சிருந்தாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் ஐஐடி எதுமா? இந்தியாவின் முதல் ஐஐடி எதுன்னு பார்த்தீங்கன்னா கரக்பூர். சரியா? கரக்பூர் அல்லது கரக்பூர் ஐஐடி தான் இந்தியாவின் முதல் ஐஐடி. திறக்கப்பட்ட ஆண்டு 1951. சரியா? இந்த கரக்பூர் எந்த மாநிலத்தில் இருக்குமா? கரக்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்கு. சரியா? மேற்கு வங்க மாநிலம் கரக்பூர்ல தான் இந்தியா முதல் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா, திறக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இந்த ஐஐடி திறக்கப்பட்ட ஆண்டு 1959. அந்த சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சரிங்களா ஒரு அறிக்கை மாதிரி சென்னை ஐஐடி வெளியிட்டாங்க. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி ஒட்டுமொத்த பிரிவில், சரி, அந்த கல்வி தொடர்பான எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரிவில் தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்துல இருக்கு. சரியா? எல்லா வகையான கல்வி தொடர்பாக ஒட்டுமொத்த அளவில் இந்தியாவில் தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்தை பெற்றுள்ள நிறுவனம் சென்னை ஐஐடி. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில பொறியியல் பிரிவில் தொடர்ந்து 9வது ஆண்டாக, அதாவது
16 முதல் சரியா தொடர்ந்து 9வது ஆண்டாக சென்னை ஐஐடி தான் இந்த பொறியியல் பிரிவில் முன்னணியில் இருக்கிறாங்க. சரியா, நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி QS, இந்த QS அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கல்வி தொடர்பான அறிக்கை வெளியிடும் அமைப்பு. இந்த QS வெளியிட்ட உலக பல்கலைக்கழக தரவரிசைகள் சென்னை ஐஐடி பெற்ற இடம் 227வது இடம். சரிங்களா, அடுத்து நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை ஐஐடி ஒரு 2 விஷயங்களை ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள், சரி, விளையாட்டு வீரர்கள் நுண்கலை மற்றும் கலாச்சார துறையில் சிறந்து விளங்குவோருக்கு இளநிலை படிப்பில் இடஒதுக்கீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஐடிகள்ல முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, சரியா, விளையாட்டு துறையில சாதிச்சவங்களுக்கும் சரி, நுண்கலை மற்றும் கலாச்சார துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு அங்க இடஒதுக்கீடு அறிவித்த முதல் ஐஐடி தான் சென்னை ஐஐடி. அதே மாதிரி சென்னை ஐஐடி ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சதம். சதம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னது சதம் அப்படின்னா செஞ்சுரி, அதாவது 100 புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க ஸ்டார்ட் அப் சதம் அப்படிங்கிற திட்டத்தையும் சென்னை ஐஐடி தொடங்கி இருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இந்தியாவில் எப்ப தொடங்கினாங்க? 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சார் 2016 ஜனவரி 16, சார் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2016 அன்று மத்திய அரசானது புதுசா தொழிலை தொடங்குவதற்கு நிதி வழங்குவதற்கான திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்துக்கு தானே பேரு ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. அதே மாதிரி புத்தொழில் நிறுவனங்கள் எத்தனை 100 புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக சென்னை ஐஐடி தொடங்கிய திட்டத்துக்கு பேரு ஸ்டார்ட் அப் சதம். சதம் அப்படின்னா செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ என்ன பார்க்குறோம், சென்னை ஐஐடியோட சாதனைகள் பார்த்துட்டு இருக்கோம். உருவாக்கப்பட்ட 1959ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரிவில் கல்வியில சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது. இன்ஜினியரிங் பொறியியல் பிரிவில் தொடர்ந்து 9வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ஐஐடியில விளையாட்டு வீரர்களுக்கும் கலை மற்றும் கலாச்சார துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு இளநிலை படிப்பில் இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ஸ்டார்ட் அப் இந்தியா, ஓகேவா, அந்த திட்டத்தின் தொடர்ந்து தமிழ்நாடு அரசானது, அதாவது சென்னை ஐஐடி ஆனது ஸ்டார்ட் அப் சதம்ங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்த டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிட்டி தொடர்பாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் வரும். டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு ஆட்சியல். சரியா, இந்தியன் பாலிட்டில பாத்தீங்கன்னா கூட்டுக்குழுவின் தலைவர், என்ன கூட்டுக்குழு, ஓகேவா, பாத்தீங்கன்னா பிபி சௌத்ரி என்பவர் தலைமையில பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம டெய்லி செய்தியில பார்த்துட்டு இருக்கோம். எதற்காக? ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக யாருடைய தலைமையிலான கமிட்டி உருவாக்குனாங்க சொல்லுங்க? 14வது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. சரியா, அவங்க சில பரிந்துரைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா, அந்த மசோதாவை சரிங்களா நடைமுறைப்படுத்துவதற்காக சரிங்களா ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி, அவரோட பேரு பிபி சௌத்ரி. பிபி சௌத்ரி தலைமையிலான ஒரு நாடாளுமன்ற குழு உருவாக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா 31 உறுப்பினரை கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது 39 உறுப்பினர்களாக 39 மெம்பர்ஸ் அதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக யார் இருக்கிறா? பிபி சௌத்ரி நியமனம். இவரை நியமனம் செய்தவர் யார் பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவர், சரியா, லோக்சபாவோட ஸ்பீக்கரா இருக்கிற ஓம் பிர்லா. ஓம் பிர்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா, ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதி, சரியா, கோட்டா KOTA கோட்டா தொகுதியோட எம்பியாக இருந்தவர். தற்போது மக்களவின் தலைவராக, சரியா, ஸ்பீக்கராக இருப்பவர். தொடர்ந்து 2வது முறையாக இருக்கிறாங்க. கவனம் பாருங்க, ஓம் பிர்லா. ஓகேவா, ரெஃபர்னு ஒண்ணு கொடுத்துரும் பாருங்க. ரெஃபர் அப்படின்னா கடந்த வகுப்புல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா, அந்த 2 மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த கமிட்டி போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்திருந்தோம்ல. அப்போ நம்ம ஒரு 2-3 விதிகளை பத்தி பார்த்திருந்தோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 82 பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா 2 புதுசா உருவாக்கப்பட்ட 3, 4. சரியா, இதையும் கொஞ்சம் பாருங்க. கடந்த வகுப்புல இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா இதோட மொத்த டீடைல் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா விதி ஆர்டிகல் 3 to 7 இந்த ரெண்டையும் பாருங்க. இந்த ரெண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முக்கியமான சில திருத்தங்களை மேற்கொள்ள போறாங்க அல்லது எதிர்கொள்ள போறாங்க. சரிங்களா, கொஞ்சம் கவனமா இருங்க. இது கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவில் அமல்படுத்தினாங்கன்னா இந்த விதிகள்ல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கும். எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த விதி என்ன சொல்லுது, எதனுடன் தொடர்புடைய கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கவனமா இருங்க. சரிங்களா, சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, விட்டுறாதீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. 100% ஒரு கேள்வி கன்ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, சரியா, பாதுகாப்பு. நம்ம என்னதான் சாதனைகள் நிறைய படுத்திருந்தாலும் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கும். சரிங்களா, அதனால அந்த பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போறோம்.
K9 வஜ்ரா பீரங்கி. சரியா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. K9 வஜ்ரா அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையன்னு கேட்டிருந்தாங்க. அது என்னது? ஒரு பீரங்கி. சரியா? இந்திய ராணுவத்திற்கு 155 K9 வஜ்ரங்கி, சரியா, வஜ்ரா பீரங்கிகளை கொள்முதல் செய்வதற்காக பாதுகாப்புத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் யார்கிட்ட மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LNT, லார்சன் அண்ட் டப்ரோ சொல்லுவாங்கல்ல, அந்த LNT நிறுவனத்துடன் 155 K9 வஜ்ரா ரக பீரங்குகளை உருவாக்குவதற்காக, சரியா, உற்பத்தி செய்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த பீரங்கிக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது அனைத்து காலநிலையிலும் துல்லிய தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வசதியினை கொண்டது. சரிங்களா? சில காலநிலை சரியில்லை அப்படின்னா சில பீரங்கிகள் செயல்படாது. ஆனா இது எந்த மாதிரி கிளைமேட்டா இருந்தாலும் கண்டிப்பா என்ன ஆகும்? நிலப்பரப்பிலிருந்து எதிரி நாடுகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது K9 வஜ்ரா பீரங்கி. 155 பீரங்கிகளை உற்பத்தி செய்வதற்கு பாதுகாப்புத்துறை LNT நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான டாபிக் போகலாம். பாத்தீங்கன்னா அறிவியல் தொடர்பான ஒரு செய்தி. சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல். சரியா? அதை நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா நிலாவிற்கான ஆய்வு திட்டங்கள். அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு உலக நாடுகள் நிலாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சந்திராயன் 3. சந்திராயன் அப்படிங்கிறது நிலாவிற்கான இஸ்ரோ, சரியா, இஸ்ரோ செயல்படுத்தும் ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி திட்டம். அதுல சந்திராயன் 1 எப்ப அனுப்புனாங்கம்மா? சந்திராயன் 1 நிலாவை ஆராய்வதற்காக முதல் முறையாக அனுப்பப்பட்ட ஒரு திட்டம். சந்திராயன் 1 அனுப்பப்பட்டது இப்போ அக்டோபர் 22, 2008 ஆண்டு. சரியா? சந்திராயன் 1 அப்படிங்கிறது நிலாவில ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு அனுப்பப்பட்ட முதல் விண்கலம். அனுப்பப்பட்ட நாள் அக்டோபர் 22, 2008. சரிங்களா? இந்த சந்திராயன் 1க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னமா கண்டுபிடிச்சாங்க? சந்திராயன் 1 உலகத்திலே முதல் முறையாக, சரியா, நிலாவில் நீர் இருப்பதற்கான சாத்திய கூறுகளை, அதாவது பனிக்கட்டி துகள்களை கண்டுபிடித்த முதல் திட்டமே எந்த திட்டம் தான்? இஸ்ரோவின் சந்திராயன் 1 திட்டம் தான். நிலாவிற்கு நீங்க மனிதர்களை விட நீங்க களத்துல இறக்கி இருக்கலாம். யாரு? நாசா. ஆனா நிலாவுல தண்ணி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சாத்திய கூறுகளை கண்டறிந்த முதல் நாடு இந்தியா. இஸ்ரோ சந்திராயன் 1 மறந்துறாங்க. சரியா? அடுத்து சந்திராயன் 2, C2. சந்திராயன் 2 அனுப்பப்பட்டது. அதுவும் 22ஆம் தேதி தான். ஆனா அது என்ன மந்த்? அது ஜூலை 22, 2000 சொல்ல பார்க்கலாம் 2019ஆம் ஆண்டு. சரி, 2019ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது சந்திராயன் 2. அந்த சந்திராயன் 2ல பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர். சரியா? அந்த லேண்டரோட பேர் விக்ரம். அந்த ரோவர் சொல்ற உலாவி கருவியின் பெயர் என்ன பேருமா? பிரக்யான். விக்ரம் லேண்டர், அந்த ரோவர், சரி, அந்த உலாவி கருவியின் பெயர் ரோவர். சரியா? பிரக்யான். இந்த 2 அனுப்புனாங்க சந்திராயன் 2ல. ஆனா சரிங்களா, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு 1-1.5 கிலோமீட்டர் பக்கத்துல நிலா பக்கத்துல போகும்போது என்ன ஆச்சுது? அப்படியே பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்தது. சரியா? சிக்னல் லாஸ் ஆகி வேகமா போய் நிலாவில போய் விழுந்துருச்சு. ஓகேவா? வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லலாம். ஜஸ்ட் மிஸ். ஓகேவா? அப்படி அந்த நிலாவில் அந்த விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய, அதாவது வேகமா விழுந்த இடத்திற்கு மத்திய அரசு வச்ச பேர் என்ன பேருமா? திரங்கா பாயிண்ட். சரியா? மூவர்ண கோட்டி முனை அப்படிங்கிறது சந்திராயன் 2 திட்டத்தின் போது விக்ரம் லேண்டர் கீழே விழுந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? திரங்கா பாயிண்ட். அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா சந்திராயன் 3. சந்திராயன் 3 மூன்றாவது திட்டம், நிலாவிற்கான திட்டம், இஸ்ரோவோட திட்டம். இந்த சந்திராயன் 3 எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப லான்ச் பண்ணாங்கமா? ஜூலை 14, சரி, ஜூலை 14, 2023ல இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர். சரியா? தரையிறங்கியின் பெயர் விக்ரம், உலாவி கருவியின் பெயர் பிரக்யான். இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா செலுத்தப்பட்ட நாள் ஜூலை 14, 2023. ஓகேவா? இந்த விக்ரம் லேண்டர், ஓகேவா, அந்த சந்திராயன் 3 நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் மறக்காதீங்க, ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்திய அரசினால என்ன தினமாக அறிவிக்கப்பட்டது? தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டது. சரியா? தேசிய விண்வெளி தினமாக, நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அந்த தரையிறங்கிய இடத்துக்கு என்ன பேருமா? நிலாவின் தென் பகுதியில முதல் முறையாக மென்மையான தரையிறக்கம், சாஃப்ட் லேண்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வேகமா டம்முன்னு விழுந்து அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. ஆனா சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற தென் பகுதியில, நிலாவின் தென் பகுதியில முதல் முறையாக மேற்கொண்டது யாரு? மேற்கொண்டது நம்மளுடைய இஸ்ரோ தான். சரியா? அது எந்த திட்டத்துல? சந்திராயன் 3 திட்டத்துல. அப்படி இந்த தரையிறங்கிய நாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி. அந்த
தரையிறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தரையிறங்கிய அந்த தென்பகுதியில் இருந்த இடத்துக்கு என்ன பேருமா? என்ன பேரு? சிவசக்தி. சரிங்களா? சிவசக்தி. நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். சிவசக்தி, சிவனும் சக்தியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல கேள்வி கேட்பாங்க. நம்ம ஏதோ அப்படி லைட்டா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஆப்ஷன்ல ஓம் சக்தி, பராசக்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவசக்தி கொடுத்துருப்பான். அங்க போய் மண்டை குழம்பு நிற்க கூடாது. சிவனும் சக்தியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சந்திரன் 3ல விக்ரம் லேண்டர் மென்மையாக தரையிறங்கிய அந்த தென்பகுதிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சிவசக்தி. மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல கேட்பாங்க. சரியா? சரி, ஓகே. இது வந்துட்டு இஸ்ரோட திட்டங்கள். இஸ்ரோ எப்போ உருவாக்குனாங்க? கடந்த வகுப்புல கேட்ட கேள்வி. ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்கப்பட்டது இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். தற்போது தலைவராக இருப்பது யாருமா? நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. எஸ் சோம்நாத். 10வது தலைவராக இருப்பவர் எஸ் சோம்நாத். ஓகேவா? அடுத்து லூனா 25. லூனா 25 அப்படிங்கிறது ரஷ்யா செலுத்திய, சரியா, நிலாவை ஆராய்வதற்காக ரஷ்யாவால் செலுத்தப்பட்ட ஒரு ஆய்வு திட்டம் லூனா 25. சரியா? லூனா 25. ஓகேவா? அந்த திட்டம் தோல்வியில் முடிந்தது. இந்த ரஷ்யா, நமக்கு இஸ்ரோ இருக்கு இல்லையா இந்தியாவுக்கு, அதே மாதிரி ரஷ்யாவோட அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு என்ன பேரு? ராஸ் காஸ்மோஸ். சரியா? ROS COS MOS. சரியா? ராசு காசு மோசு, ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரோஸ் காசு மோசு. ஓகேவா? பிப்ரவரி மாதம் வேற வருது. ரோஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும். ஓகேவா? அதுக்கு காசு மோஸ்ட்லி நிறைய இருந்தாதான் அது வாங்க முடியும். சரியா? ராசு காசு மோஸ் யாரோடது? ரஷ்யாவுக்குள்ளே. ஓகேவா? ஓகே, பாருங்க. அடுத்து ஸ்லிம். SLIM கேபிட்டல்ல வரும். ஓகேவா? ஸ்லிம் அப்படிங்கிறது ஜப்பானின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு என்ன பேரு? ஜாக்சா. என்ன பேருமா? ஜாக்சா. இந்த ஜாக்சா நிறுவனத்தால் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ஒரு திட்டத்துக்கு என்ன பேரு? ஸ்லிம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தா சாங்கி. சாங்கி அப்படின்னா CHANG, ஒரு அஃபாஸ்டவி போட்டு இ. இதான் அந்த சாங்கின்னு சொல்லுவாங்க. சேர்த்து வாசிக்கும் போது சேஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது, கவனமா இருங்க. இதை அனுப்புனது யார் பார்த்தீங்கன்னா சீனாவின் CNSA. அதாவது நமக்கு இஸ்ரோ மாதிரி சீனாவோட விண்வெளி நிறுவனத்துக்கு என்ன பேரு? CNSA. அவங்க தான் வெற்றிகரமாக தரையிறக்குனாங்க. நிலாவின் இருண்ட பகுதியில், அதாவது ஃபேர் சைட் ஆஃப் தி மூன் சொல்லுவாங்கல்ல, இந்த இருண்ட பகுதியில் முதல் முறையாக ஒரு விண்கலத்தை தரையிறக்கிய நாடு சைனா. அந்த திட்டத்துக்கு பேரு சாங்கி. இது எல்லாமே நிலாவிற்கான ஆய்வு திட்டங்கள். அப்ப சந்திராயன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இஸ்ரோவுடையது. லூனா 25 அப்படிங்கிறது ரஷ்யாவின் ராஸ்கோஸ்மோஸுக்குரியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அப்படிங்கிறது ஜப்பானின் ஜாக்சா நிறுவனம் அனுப்பிய ஒரு முக்கியமான திட்டம். சாங்கி அப்படிங்கிறது சீனாவை சேர்ந்த CNSA நிறுவனம் அனுப்பிய ஒரு நிலாவிற்கான ஆய்வு திட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. ஓகேவா? அதே மாதிரி நிலாவில் முதல் முறையாக காலடி வைத்தது யாரு? நில் ஆம்ஸ்ட்ராங். 1969ல நிலாவில் கால் வச்சிருப்பாரு. எந்த காலத்துக்கு வச்சிருந்தாருமா? லெஃப்டா ரைட்டா? ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? உங்களே நானும் போட்டித் தேர்வில் இருக்கும்போது கேட்ட ஒரு கேள்வி. அதுல கொடுத்திருந்த ஒரு ஆப்ஷன், சரியா, விண்கலம், டேட்டு, யாரு அப்படிங்கிற எல்லாம் கொடுத்திருந்தாங்க. 4வது ஆப்ஷன்ல கொடுத்திருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வலது காலை நிலாவில் காலடி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. நானும் என்ன நினைச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நிலாவில் கால் வைக்கிறாரு. சரி, அந்த கல்யாணம் முடிஞ்சு பிறந்த வீட்டுக்கு போவாங்கல்ல, அதே மாதிரி அப்ப என்ன காலத்துக்கு வைப்பாங்க? வலது கால. அதே மாதிரி மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு வலது கால வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் வச்சேன். அவனுக்கு வச்சது அவர் எந்த காலு? இடது காலத்துக்கு வச்சிருந்தாரு. அந்த ஆப்ஷன் தப்பாய் போச்சு, ஒரு கேள்வி மிஸ் ஆகி போச்சு. நமக்கு அப்படி இருக்கக்கூடாது, கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய விஷயங்களை சூப்பரா கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நடுவில் நிறைய திட்டங்கள், அறிவியல், பாலிட்டி, ஜியாகிரபி, நிறைய விஷயங்கள உள்ள சிலபஸுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க நம்புறேன். கேள்விகளுக்கு நிறைய பதில் சொல்லுங்க. கடைசியாக இன்றைய தினத்திற்கான கேள்வி ஆரம்பிக்கலாமா? சரி, பாருங்க. இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி, சரியா, நச்சுன்னு ஒரு 4-5 கேள்வி கேட்கிறேன். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, சந்திராயன் 3 எப்போது அனுப்பப்பட்டது? விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய அந்த இடத்துக்கு மத்திய அரசு வச்ச பெயர் என்ன? இதுதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. சரியா? அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி, சரியா, இதுல வஜ்ரா பீரங்கி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அர்ஜுன் டேங்க், சரியா, அர்ஜுன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரங்கி இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. அது எங்கு தயாரிக்கப்படுகிறது? அதுதான் இன்றைய தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. சரியா? தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. அது எங்கன்னு சொல்லி நீங்க பதில சொல்லுங்க. இரண்டாவது கேள்வியா. மூன்றாவது கேள்வி, சரியா, பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கமிட்டியோட தலைவர் யார்? அது மூன்றாவது கேள்வியாக இன்றைய தினத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நான்காவது கேள்வியாக ஸ்டார்ட் அப் சதம் அப்படிங்கிற திட்டத்தை இந்தியாவில் எந்த ஐஐடி தொடங்கியுள்ளது? அதுதான் இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பேரறிவு சிலை என கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த சிலையை சொன்னாங்க? இதுதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. சரிங்களா? மொத்த கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில கேள்வியோட வரிசையின் அடிப்படையில் பதில் சொல்லுங்க. நம்ம கொடுத்த எல்லா நோட்ஸையும் மறக்காம நோட்டு போட்டு எழுதுங்க. தொடர்ந்து பாருங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.